ஏன்னா என்ன நல்ல பிள்ளையா காய்ஸ். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் பார்ட்டில் வீக்கெண்ட் தெரப்பி பார்ட் 2 சன் டிவி செய்ததுக்காக சுகுமாரன். நம்ம 2 பேரும் லைட்டாக மேட்சிங்காக போட்டிருக்கோம் ட்ரெஸ்ஸு. காய்ஸ் இப்போ வந்து மழை வருது. எங்கள் அம்மா தெரியாமல் நாங்கள் 2 பேரும் மலையிலே வந்துட்டோம். அவங்க இன்னும் வெளியே எட்டி வந்து பார்க்கல. நாங்கள் ஆனால் மலையிலேயே வெளியே வந்துட்டோம். சொன்னா உடம்பு தெரியுதா மலையில் சொட்டுலாம் விழுந்துருக்குல. ஃபைனலி நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து இப்போ என்ன மோமோஸ் என்ன சொன்னோம், ஃப்ரைட் மோமோஸ் வாங்கிட்டோம். மேலே இருக்க மலை மேகம் வரைக்கும் நல்லா தெரியுது கேமராவில். ஆக்சுவலி என்னென்னா இப்போ நாங்கள் வந்து மோமோஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு சும்மா சுற்றிட்டு போகலான்னு வந்தோம். அந்த சைட் ஆஃப் இது எவ்வளோ என்னென்ன இருக்கோ அட்ரஸெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தோமா இங்கே. வேஃபிள்னால் வேஃபிள், அப்புறம் வந்து பானிபூரினா பானிபூரி எல்லாமே இங்கேயும் இருக்குது. மதுரைக்குள்ள வந்து இன்னொரு நல்ல பொரோட்டா கடை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கி பவர் கடை காமிச்சோம். அதே மாதிரி இன்னொரு நல்ல பொரோட்டா கடை. ஆனால் காசு தான் வந்து கொஞ்சம் கூட. அந்த கடை வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து அந்த கடை பேர் வந்து ஜேபி ரெஸ்டாரண்ட். நீங்கள் இந்த சைடு அது இது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம் தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன். அப்புறமேட்டு நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கும் அங்கே பொரோட்டா. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட. அப்புறம் நாங்கள் இந்த மோமோஸ் ஷாப்புக்கு தான் போனோம். ஸ்டீம்டு மோமோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரைட் மோமோஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தோம். ஏதோ ஷேவ் பண்ணா ஷேவ் இல்லைம்மா, சேவ். நீ என்ன சொன்ன? நான் சேவ் பண்ண விட்டேன். இப்படி எனக்கு குடிஞ்சா ரொம்ப தலைவலிக்குது தலை வேர்க்குது ரொம்ப. பக்கவாதம் வந்தவெல்லாம் எனக்கு அடியாது. சரியான தலை சுத்துறா. கீழே கொஞ்சம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா எக்கு அத்தோ, ஃப்ரைட் எக் அத்தோ வந்து அத்தோன்ற. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. அத்தை வந்து பார்சல் வாங்கிட்டு எப்பவும் போல் தெரப்பி பிளேஸ்க்கு போகிறோம். வாங்க எங்கள் கூட. எங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தெரப்பி பிளேஸ். இரு உங்ககிட்ட வந்து நாங்கள் ஒரு உண்மையாக வண்டிக்கு வாய் இன்னைக்கு ரொம்ப வளர்ந்து ஃபேக் ப்ராமிஸ் ஒன்று பண்ணோம். என்ன தெரியுமா? அடுத்து நாளைக்கு வந்து சர்ச்சுக்கு போகிறோம்னு சொன்னோம். கடைசியில் போவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கவே மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. என் லைஃப்பில் மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதே தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கவே மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். என்னடா தெரப்பின்னு சொல்லிட்டு தின்றதையே காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றீங்க. மதுரைக்காரங்களுக்கு ஃபுட்டு தான் தெரப்பியே, தெரிஞ்சுக்கோங்க. பயமாக இருக்கே. கரண்ட் போலையா? அப்போ அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்து தீஸ்தா காசு இல்லை, அதனால் பார்சல்லாம் வாங்கிட்டு வரல. எனக்கும் ஹரி மட்டும் ஒரே ஒரு மோமோஸ் வாங்கி சாப்பிட்டோன்னு சொல்ல போகிறோம். அவளோட ரியாக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படியும் வீட்டில் அவள் மூஞ்சியை காமிக்க மாட்டேன். என் ஃபேஸில் வச்சு அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்போம். காசு இருக்குன்னு நினச்சோம் போனோம். ஆனால் பேங்க்கில் பார்த்தா இல்லவே இல்லை அப்படி சொல்லிட வேண்டியதான் அவகிட்ட. ஏதோ இன்ஃபினிட்டி மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் ஆட்டோவில். அது என்னென்னா இதாகி போயிடுச்சு. நம்மளாம் இவ்வளோ மெதுவாக இல்லை. ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், என்னடா இது எப்படா பெரிய அளவும் எக்ஸாமு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஸ்கூலு காலேஜ்லாம் முடித்தக்கப்புறம் தான் தெரியுது அந்த லைஃப் மாதிரி ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ யோசித்து பார்த்தா ஒரே வந்து தாட்ஸ் தான். என்னன்னா வந்து எக்ஸாம் படிக்கணும், பாஸ் ஆகணும், அவ்வளோதான் வேலையே இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்பா லைஃப்பை வந்து தொலைச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நான். அது திரும்ப வரவே வராதில்ல. சைல்டுஹுட் ரொம்ப ட்ரௌமேட்டிக்காக இருக்குது இந்த யங்ஸ்டர் லைஃப். எனக்கு உங்களுக்குலாம் அப்படின்னு தெரியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் பெரிய ஆளானோன்னு. அது வந்து நம்ம அப்பாவும் நம்மளோட திணிக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கே நமக்கு வந்துடும். சசிகுமார் படம்லாம் பார்க்கலடா. ஒருத்தர் கொஞ்சம் நல்லவளாக மாறினாலே சமுத்திரக்கனி படம் பார்த்தியா, சசிகுமார் படம் பார்த்தியா, உயிரை வாங்கினா. இப்போ உனக்கு என்ன எய்ம் இருக்கு லைஃப்பில் சொல்லு? வெல்கம் ஹோம் பப்பிமா. நான் சொன்னேன் தெரியுமா அவட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் ப்ளீஸ் தான். நாங்கள் 2 பேருமே நான் தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ். சரியா? காசு இல்லாமல் இருந்திருக்குடியா அக்காட்ட. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பாத்து நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இல்ல எப்படி பேசுறா பாருங்க गाइस. 2 இது வாங்கி
நான் வந்து அதை எப்படி எனக்கு கேட்கன்னு தெரியல. 5 மோமோஸ் 80 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு 3 பார்சல் கட்டுங்க நான் சொல்ல முடியும். அவளுக்கு ஒன்று கொடுத்து விடுங்கன்னு ஒன்று வாங்கிட்டு இப்படி வந்துருக்கேன். கேட்டோம்னா எங்க அந்த தங்கச்சி கூட்டு வந்து உருண்டு அப்பதான் நம்ம இங்க இருக்கிறாங்க. இப்போ எதுக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு கட் பண்ற? இதை நீ கட் பண்ற எதுக்கு? நீ உருண்டை பார்க்க சொல்றான். உருண்டை பக்கத்துல சும்மா விளையாட்டுக்கு சொல்றான் தீஸ்தா. முடிச்சுனா உனக்கு நான் போடுவேன் கைஸ், தப்பா நினைச்சுக்காங்க. என் தங்கச்சியை பத்தி நான் சொல்லுவேன் இந்த வீடியோல சொல்லி ஆகணும். ஏன்னா அவ அவ்வளோ அழகு. அவ்வளவு அழகு. பிராங்கா இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? வாங்கலடி. நீ என்ன நினைச்ச? பிராங்கிங் மீ அப்படின்னு சத்தியமா வாங்கல. நீ இப்ப என்ன சொன்ன சொல்லு. பாருங்க இப்ப என்ன சொன்ன? எங்க அக்காட்ட காசு இல்லைன்னா அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒருத்தன் கண்ணாடி போட்டு வச்சு பிராங்க் பண்ணுவாங்க. பிராங்கிங் ஏஞ்சலினா ஜோலி. ஒருத்தன் எல்லா செலிபிரிட்டிஸும் பிராங்க் பண்ணிட்டு இருப்பான்ல. தெரியாது, எனக்கு தெரியாது. நாங்க அவ்வளோ இன்னும் வளரல யூடியூப்ல. சே நண்பர்களே, நாங்க வந்து வீட்டுக்கு வந்து போட்டோம். வந்து விட்டோம். அடுத்த எபிசோட்ல தீஸ்தா இருக்கும். ஆமா, அடுத்த எபிசோட்ல தீஸ்தா வருவா. சரி, இந்த எபிசோட்ல அவளால வர முடியல. அவளோட இயலாமை நினைச்சு நான் வருந்துறேன். சரி, உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாடா. கையாட்டிக்கிட்டே இருக்கேன், வர மாட்டேன். மிஸ் ஹிஸ்டரியா அடுத்த யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்கான். ஆளே 4 மணி சேனல். சரியா, எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தப்பா பேசுது கைஸ் இந்த பிள்ளை. ஆமா, எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்குறேன். நான் என்ன ஸ்டோரி இருங்கடி, நான் க்ளோசர் கொடுத்துக்கிறேன் வீடியோக்கு. விட மாட்டேறாங்க பையனை. சரி, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேய் இருடா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. 6 மணில இருந்து ஆரம்பிக்கும். மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? டேய் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் செல்சியும் தற்குறி ஹரியும்.